Good morning, students. Now we are going to see part 2, Unit 3, Time for a Journey. Children love to travel and visit new places. Today we are going to see poem. Before going to poem, we see some glossary words. First one, hire. Use temporary for sometimes for an agreed payment. வாடகைக்கு எடு. ஹையர் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை, அதாவது காரு வண்டிலாம் நம்ம வாடகைக்கு எடுத்துகிட்டு லாங் ட்ராவல் போவோம் இல்லையா? அதே மாதிரி வீடு வாடகைக்கு எடுப்போம். அந்த வாடகைக்கு எடுக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹையர் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், ஷெயில். ட்ராவல் இன் ஏ போட். கடல் பயணம் செய்கிறது தான் நம்ம செயில் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன், ட்ரம்பிள். ஷேக் ஆர் குயர் ஸ்லைட்லி. நடுக்கம். ஃபோர்த் ஒன், ஃபெயிண்டட். ஃபெயிண்டட்னா லாஸ் கான்சியஸ்னஸ் ஃபார் ஏ லாங் டைம். மயக்கம் வருது. Now we are going to poem. I am going to sing this poem. You just listen carefully. Yeah, voyage. The horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat to leave their own country and find a new one, very much in the manner Columbus had done. The boat went a-sailing away and away. It sailed and they sailed for a night and day. When all of a sudden there blew a great gale, the horse was a-tremble, the tigers grew pale. The ape and the goat nearly fainted together, but the boat went a-sailing in spite of bad weather. A-sailing, a-sailing, a-sailing it goes to a wonderful country which nobody knows. The horse and the tiger, the ape and the goat has founded a new one as Columbus had done. Now Unit 3, a voyage. Memory lines, last 4 lines. I recall the poem on time. The horse and the tiger, the ape and the goat has found a new one as Columbus had done. Now meaning for this each stanza. A voyage. A voyage means ஒரு நீள் பயணம். நீண்ட தூரம் நம்ம லாங் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா a voyage அப்படின்னு சொல்கிறோம். The horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat. A horse அப்படின்னா குதிரை, the tiger அப்படின்னா புலி, the ape, ape என்னது மனித குரங்கு இருக்கு இல்லையா, அதை தான் ape அப்படின்னு நம்ம சொல்லுவோம். goat அப்படின்னா ஆடு. decided one morning to hire a boat. போட்டுனா படகு. hire அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஹையர் அப்படின்னா என்ன சொன்னோம், நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், வாடகைக்கு எடுக்கிறது இல்லையா. ஒரு படகை என்ன பண்ணுறது, வாடகைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் இது நாளும் முடிவு பண்ணுது. செகண்ட் ஸ்டான்ஸா, டு லீவ் தேர் ஓன் கண்ட்ரி அண்ட் டு ஃபைண்ட் எ நியூ ஒன் வெரி மச் இன் த மேனர் கொலம்பஸ் ஹேட் டன். ஓன் கண்ட்ரி அப்படின்னா சொந்த நாடு, சொந்த நாட்டை விட்டுட்டு, லீவ் அப்படின்னா விட்டுட்டு, அண்ட் ஃபைண்ட் எ நியூ ஒன் புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணி கிளம்புறாங்க. வெரி மச் இன் த மேனர் கொலம்பஸ் ஹேட் டன். எப்படி கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி நம்மளும் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும், யார் யார், ஹார்ஸு, டைகர், ஏப் அண்டு கோட், இவங்க 4 பேர் முடிவெடுத்து கிளம்புறாங்க. இவர் தான் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ். இவர் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர். தேர்ட் ஸ்டான்ஸா, த போட் வென்ட் ஏ ஷெயிலிங் எவே அண்ட் அவே. அந்த போட்டில் ஏறிடுறாங்க, பயணம் பண்ணுறாங்க ரொம்ப தூரம். எவே அண்ட் அவே அப்படின்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இட் இஸ் ஷெயில்டு அண்ட் தே ஷெயில்டு. படகும் பயணம் அப்படியே நவுந்துட்டே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி தே ஷெயில்டு, அவர்களும் என்ன பண்ணுறாங்க, பயணம் பண்ணி போகிறாங்க. ஷெயில்டு அப்படின்னா பயணம். ஃபார்
a night and day. ஒரு இரவு ஒரு பகல் அப்படி என்ன பண்ணுறாங்க பயணம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் 130ல் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். when all of a sudden திடீர்னு என்ன ஆகுது திடீர் சடன் அப்படின்னா திடீர்னு there blew a great gale. ஸ்ட்ராங்காக ஒரு காற்று வீசுது. கிரேட் கேல் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஒரு புயல் காற்று மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான காற்று வீசுது. ப்ளே அப்படின்னா வீசுதல். த ஹார்ஸ் வாஸ் இட் ட்ரம்பிள். உடனே ஹார்ஸ் என்னது அந்த காற்றை பார்த்தோன்னே ட்ரம்பிள் நடுங்குது, அந்த குதிரை நடுங்குது. த டைகர்ஸ் க்ரோ பேல். அப்படியே அந்த புலியோட முகம் எப்படி ஆயிடுச்சு, முகம் அப்படியே வெளிரி போயிடுது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. த ஏப் அண்ட் த கோட். அந்த ஏப் இருக்கு இல்லையா அந்த குரங்கும் அந்த கோட் ஆடு என்ன ஆகுது நியர்லி ஃபெயிண்டட் டுகெதர். ஃபெயிண்டட் அப்படின்னா மயக்கமுறுது, அப்படியே மயங்கி விழுவுற மாதிரி ஆகி போயிடுச்சு அந்த காற்று அதிகமாக வீசினோன்னே. பட் த போட் வெண்ட் ஏ ஷெய்லிங் இன்ஸ்பைட் ஆஃப் பேட் வெதர். அந்த பேட் வெதர் அந்த ஒரு மாதிரி மோசமான காலநிலையிலையும் அந்த போட் மட்டும் எப்படி இருக்குது அது பாட்டுக்கு அமைதியாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டான்ஸால். ஏ ஷெய்லிங் ஏ ஷெய்லிங் ஏ ஷெய்லிங் இட் கோஸ். எப்படி இருக்குது போகுது போகுது போய்கிட்டே இருக்குது. டு ஏ ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி. ஒரு அழகான நாட்டு நோக்கி என்ன பண்ணுது. விச் நோபடி நோஸ். யாருமே அறிய முடியாத ஒரு கண்ட்ரியை பார்த்து அது நோக்கி அது என்ன பண்ணுது போயிட்டே இருக்குது போட்டு. ஓகேவா. The last stanza. The horse and the tiger, the ape and the goat has found a new one as Columbus had done. என்ன சொல்கிறாங்க கடைசியாக அந்த ஹார்ஸு டைகர் ஏப் அண்ட் கோட் இதனாலும் சேர்ந்து ஹேஸ் ஃபவுண்ட் அ நியூ ஒன். ஒரு புதிய விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க. ஆஸ் கொலம்பஸ் ஹேட் டன். கொலம்பஸ் எப்படி வந்து ஒரு புதிய அழகான ஒரு அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு அழகான ஒரு கண்ட்ரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த போயமில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. எப்படி வந்து காட்டிலேருந்து வெளியே வந்து நம்மளும் ஒரு புதிய விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸு டைகர் ஏப் கோட் எல்லாம் வந்து முடிவெடுத்து ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும் ஒரே இடத்துல இருக்காமல் புதிய விஷயங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி வெளியே வந்து வாழ்க்கைங்கிற பயணத்தில் ட்ராவல் பண்ணி வாழ்க்கையை ஜெயிக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நவ் கோயிங் டு புக் பேஜ் 131. First one A. Circle the animals which are in the voyage. அந்த ஓஏஜில் போனால் அனிமல்ஸ் யார் யாருன்னு இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் எந்தெந்த அனிமல்ஸ் போச்சோ அதை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டு போகலை. டைகர் ஓஏஜில் இருந்தது அப்போது டைகரை சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆப் குரங்கு இருந்துச்சு இல்லையா. அப்போ ஆப்பையும் என்ன பண்ணணும் சர்க்கிள் பண்ணணும். ஏப்பையும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு டாக் இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு ஹார்ஸ் குதிரை இருந்துச்சு இல்லையா. அப்போ அதையும் என்ன பண்ணணும் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கோட்டு இருந்தது இல்லையா அதை சர்க்கிள் பண்ணணும். எலிஃபெண்ட் இருந்ததா எலிஃபெண்ட் இல்லை அப்போ அதை சர்க்கிள் பண்ண வேண்டாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பி மேட்ச் த ஃபாலோயிங். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேல் ட்ரம்பிள் ஃபெயிண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்போ டைகர் ஹார்ஸ் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு பேல் முகம் வெளியேறி போனது யாருக்கு டைகருக்கு. அப்போது டைகருக்கு ஒரு லைன் யூஸ் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரம்பிள் நடுங்கினது யார் ஹார்ஸ். குதிரைக்கு ட்ரம்பிளுக்கு நேராக யூஸ் பண்ணி ஒரு லைன் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபெயிண்டட்னா என்னது மயக்கம் முட்டது யாது மயக்கம் வந்து விழுந்தது யார் குரங்கு இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு லைன் போடுங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள் சி ரைட் த ரைமிங் வேர்டு. ஃபஸ்ட்டு ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்னோட ரைமிங் என்னது ஓர் டன் ரெண்டுமே ரைட் பண்ணலாம். செகண்ட் ஒன் எவே அந்த கடைசி லெட்டர்ஸ் ஈவனாக வருது இல்லையா அதனால் டே அப்படின்னு ரைட் பண்ணணும். தேர்ட் ஒன் கோட்டோட ரைமிங் வேர்டு போட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் கேலோட ரைமிங் வேர்டு பேல். ஓகேவா. நெக்ஸ்ட் டி சூஸ் த கரெக்ட் பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் த அனிமல்ஸ் டேஸ் த போட். அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க போட்டை பை வாங்கினாங்களா மேக் செஞ்சாங்களா ஹையர் வாடகைக்கு எடுத்தாங்களா ஹையர் வாடகைக்கு தான் எடுத்தாங்க இல்லையா. அப்போ ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் ஹையர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் சடன்லி தேர் வாஸ் எ டேஷ்.
சடனாக திடீர்னு வந்தது எது? ரெயின் வந்ததா, கேல் வந்ததா, தண்டர் வந்ததா? ரெயின்னா மழை, கேல்னா ஸ்ட்ராங்கான விண்டு, புயல் வந்ததா, தண்டர் இடி வந்ததா? அப்போ என்னது? கேல், புயல் தான் வந்தது இல்லையா? ஸ்ட்ராங்கான விண்டு தான் வந்தது. அப்போ அங்கே என்ன ரைட் பண்ணணும்? கேல்னு ரைட் பண்ணணும். Next, book page number 132. Let us know. See how they use and, but and are to connect to words or sentences. நம்ம எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து நம்ம அண்டு, பட், ஆர் இந்த மூணையும் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க இதில் நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இணைப்பு வாக்கியம். ரெண்டு சென்டென்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எழுதுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Conjunction என்னது? What is conjunction? A conjunction is a word that joins together words, phrases, clauses or sentences. ஓகேவா? இரண்டு வாக்கியங்களை நம்ம இணைக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா conjunction அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? First one, listen to students. First one பாருங்க. We use and to join sentences that are the same. இரண்டு வாக்கியங்கள் ஒரே மாதிரி இருந்தால் ஆஃப்னு அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு பதிலாக வேறு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இணைப்பு வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜாயின் பண்ணுற வேர்டு என்ன அப்படின்னா அண்டு, பட், ஆர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹீ ஹேஸ் எ பேட், ஹீ ஹேஸ் எ பால். அவங்ககிட்ட பேட் இருக்குது, அவங்ககிட்ட பால் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஹீ ஹேஸ் எ பேட், ஹீ ஹேஸ் எ பால். இவங்கிட்ட இருக்குது பேட் இருக்குது, இவங்கிட்ட பால் இருக்குது, இவங்கிட்ட ஷூ இருக்குது, இவங்கிட்ட கேப் இருக்குது அப்படின்னு ஒன்றுனா இருக்குன்னு தனித்தனியாக சொல்லாமல் ஒரே ஈவனாக ஒரே லைனில் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம ஈஸியாக சுலபமாக மேற்கொள்கிறதுக்கு பேர் தான் இந்த இணைப்பு வாக்கியம். இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஹீ ஹேஸ் எ பேட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் சொல்லும்போது திருப்பி அந்த ஹீ ஹேஸ் அப்படின்னு சொல்லாமல் அந்த ஹீ ஹேஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? அண்டுங்கிற ஒரு இணைப்பு வாக்கியத்தை அதில் யூஸ் பண்ணலாம். ஹீ ஹேஸ் எ பேட் அண்ட் எ பால். அண்டு மற்றும். அப்போ அண்டுனா என்னது? மற்றும். இவங்கிட்ட பேட்டும் இருக்குது மற்றும் பாலும் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அண்டு யூஸ் பண்ணுவோம். இது அப்படியே ரெண்டு சென்டென்ஸும் சேமாக இருந்தால் நம்ம அதை பயன்படுத்துவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹீ ஹேஸ் எ பேட் அண்ட் எ பால். ரெண்டு சென்டென்ஸ் ஈவனாக இருந்தாங்க என்ன யூஸ் பண்ணணும்? அண்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? We use but to join sentences that are opposites. இப்போ ரெண்டு சென்டென்ஸ் ஈவனாக இருந்தால் ஒரே மாதிரி சேமாக இருந்தால் அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? அண்டு யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? ஆப்போசிட்டாக இருந்தால் எதிர்மறையாக இருந்தால் அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பட் யூஸ் பண்ணணும். பட்டுன்னா மீனிங் என்ன? ஆனால். பட்டுன்னா என்னது? ஆனால். He has bat, he does not have a ball. அவங்ககிட்ட பேட் இருக்குது ஆனால் பால் இல்லை. விளையாடுறதுக்கு அவங்ககிட்ட பேட் இருக்குது ஆனால் பால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆனால் பால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஆனால் அப்படின்னு வருது இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பட் யூஸ் பண்ணணும். பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். ஹீ ஹேஸ் எ பேட், அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை அப்படியே ரைட் பண்ணிக்கணும். அந்த ஹீ டஸ் நாட் ஹாவ் எ பால் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஹீ டஸ் ஹாவ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நம்ம என்னன்னா பட் நாட் எ பால். ஹீ ஹேஸ் எ பேட் பட் நாட் எ பால். அவங்ககிட்ட ஒரு பேட் இருக்குது ஆனால் ஒரு பால் இல்லை. அப்போ ஆப்போசிட்ஸாக வந்து என்ன எழுதணும் அப்படின்னா பட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன். We use are if we have to choose one out of many. அதாவது உங்களுக்கு சூஸ்னா என்னது? செலக்ட் பண்ணி எழுதுறது. மெனி ஆப்ஷன் கொடுக்குறாங்க, உனக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அம்மாவே டிஃபன் பண்ணுறாங்கன்னா உனக்கு இட்லி செய்வா, தோசை செய்வா, சப்பாத்தி செய்வான்னா ஆப்ஷன் நிறைய கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவீங்க. ட்ரெஸ் எடுக்க போகும்போது உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுக்கலாமா அந்த ட்ரெஸ் எடுக்கலாமான்னு ஆப்ஷன் கொடுத்தா என்ன பண்ணுறீங்க? நீங்களாம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷனில் வந்தால் நம்ம அதுக்கு அங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இணைப்பு வாக்கியமாக ஆர், ஓஆர் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டு யூ வாண்ட் ரைஸ், டு யூ வாண்ட் இட்லி. அம்மா ஒவ்வொரு தடவையும் டு யூ வாண்ட் ரைஸ், டு யூ வாண்ட் இட்லி,
டு யூ வாண்ட் சப்பாத்தி அப்படின்னு கேட்பாங்களா? அது நல்லா இருக்காது. கேட்கும்போது நல்லா இருக்கா அப்படின்னு நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக அம்மா எப்படி கேட்கலாம்? டு யூ வாண்ட் ரைஸ் ஆர் இட்லி? உனக்கு ரைஸ் வேணுமா இல்லை இட்லி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்களே, இது வேணுமா அல்லது அது வேணுமா அப்படின்னு ஆப்ஷனில் கேட்கும்போது நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், some more examples. First picturesல பாருங்க, the bird can fly and hop. என்னது? the bird can, the birdனால முடியும். என்னது? fly பண்ணவும் முடியும். மற்றும் hopனா என்னது? தத்தி தத்தி போகும் இல்லையா? ரெண்டு கால் தானே இருக்குது, அந்த தத்தி தத்தி போகுது இல்லையா? அந்த மாதிரி அதையும் முடியும். பறக்கவும் முடியும், தத்தி போகவும் முடியும். ரெண்டுமே அதனால் செய்ய முடியும். சேம் தான், அந்த ஒரு பேர்ட்னாலேயே ரெண்டையும் செய்ய முடியும். அப்போ அது வந்து சேம் சென்டென்ஸு. அப்போ அங்கே என்ன வரும்? ரெண்டுக்கும் நடுவில் அண்டுங்கிற இணைப்பு வாக்கியத்தை சேர்த்து த பேர்ட் கேன் ஃப்ளை, த பேர்ட் கேன் ஹாப் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம கரெக்டாக எப்படி எழுதணும்? கன்ஜெக்ஷனில் த பேர்ட் கேன் ஃப்ளை அண்டு ஹாப் அப்படின்னு ரைட் பண்ணணும். செகண்ட் ஒன், he is a small but strong. அவன் சின்னவனா இருக்கான், ஆனால் எப்படி இருக்கான்? ஸ்ட்ராங்காக இருக்கான். அந்த இடத்துல ஆனால் அவன் ரொம்ப வலிமையாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஆனால் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? பட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், do you want rice or இட்லி? உனக்கு ரைஸ் வேணுமா இட்லி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கேட்குறாங்க. நிறையா வச்சுட்டு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுட்டு ஆப்ஷன் கேட்டால் சூஸ் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஓஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 133ல் fill in the blanks with அப்படின்னு கொடுத்து அண்ட் பட் ஆர் fill in the blanks யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி? அண்டு பட் ஆர் இது மூணையும் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ப்ளே டென்னிஸ் டேஸ் கிரிக்கெட். எனக்கு டென்னிஸ் விளையாட தெரியும், கிரிக்கெட்டும் விளையாட தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்னது? டென்னிஸ் அண்டு கிரிக்கெட் ரெண்டும் சேமாக இருக்குது. ஒரே பர்சனுக்கு டென்னிஸும் விளையாட தெரியும், கிரிக்கெட்டும் விளையாட தெரியும். அப்போ சேம் சென்டென்ஸு. அப்போ அங்கே என்ன ரைட் பண்ணணும்? அண்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அப்போ அண்டுன்னு ரைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், த டவ் டேஸ் த ஆண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டவ்வும் ஆண்ட்டும் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டவ்னா புறா, ஆண்ட்னா எறும்பு, ரெண்டுமே நண்பர்கள் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரைட் பண்ணணும்? அங்கே அண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன், ஐ வாண்ட் பாப்கார்ன் டேஸ் நாட் பீஸா. எனக்கு பாப்கார்ன் வேணும் ஆனால் பீஸா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனால் எனக்கு பீஸா வேணாம், பாப்கார்ன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஆப்போசிட் சென்டென்ஸு இல்லையா? எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது ஆப்போசிட் சென்டென்ஸ் தானே. அப்போ என்னது? அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பட் யூஸ் பண்ணணும். ஃபோர்த் ஒன், do you want tea dash coffee. உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு ஆப்ஷன் கேட்குறாங்க இல்லையா? சூஸ் பண்ணுறது, நம்மளே செலக்ட் பண்ணி நமக்கு எது விருப்பமோ அதை இது பண்ணுறது. அப்போ அங்கே என்ன ரைட் பண்ணணும்? ஆப்ஷன் வந்தாவே நம்ம என்ன ரைட் பண்ணணும்? ஓஆர், இது அல்லது அது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஓஆர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன், த an elephant is big dash slow. எலிஃபண்ட் வந்து பிக்காக இருக்குது, ஸ்லோவாக போகும். ஒரே எலிஃபெண்ட்டு தான், ஆனால் வந்து எப்படி இருக்குது? பெருசாக இருக்கும், அது மெதுவாக போகும். தனித்தனியாக சொல்லாமல் அவங்க ஒரே சென்டென்ஸில் ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ சேம் சென்டென்ஸு. அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? அண்ட் யூஸ் பண்ணணும். an elephant is big and slow. அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? அண்ட் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் ஒன், would you like banana dash mangoes. அங்கே என்ன கேட்குறாங்க? உனக்கு பனானா பிடிக்குமா மேங்கோ பிடிக்குமா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்தால் நம்ம எதை லைக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். இது பிடிக்குமா அல்லது அது பிடிக்குமா? அந்த அல்லதுன்னு வந்துருச்சா? அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ஓஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாருக்கும் இன்றைக்கி கிராமர் புரிஞ்சிச்சு தானே? இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? ஓஏஹெச் அப்படிங்கிற ஒரு போயம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? கன்ஜங்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ குட்டீஸ்.